Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin arrahmanirrahim. Maliki yawmiddin. Iyyaka na'budu wa iyyaka nasta'in. Ihdinas siratal mustaqim. Siratal ladzina an'amta 'alaihim ghairil maghdubi 'alaihim waladdallin. Amin. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ் திருப்பெயரால் எல்லா புகழும் அனைத்துலகிற்கும் ரப்பாகி அல்லாஹுக்கே உரியதாகும். அவன் மாபெரும் கருணையாளனாகவும் தனிப்பெரும் கிருபையாளனாகவும் இருக்கின்றான். இறுதி தீர்ப்பு நாளின் அதிபதியாகவும் இருக்கின்றான். உனக்கே நாங்கள் அடிபணிகின்றோம், இபாதத் செய்கின்றோம். மேலும் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகின்றோம். எங்களுக்கு நீ நேரான வழியை காண்பித்தருள்வாயாக. அவ்வழி எவர்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ அவளின் வழி, உன்னுடைய கோபத்துக்கு ஆளாகாத மற்றும் நெறிதவறி போகாதவனி வழி. எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு. அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் அன்பும் அருளும் அல்லாஹ்வின் இறுதி தூதர் நபிகள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவருடைய குடும்பத்தினர்கள் சத்திய நபித்தோர்கள் மற்றும் உங்கள் அனைவர் மீதும் என்று பலவற்றுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் இந்த ரமலான் மாதத்துடைய முதல் நாளிலே முதலாவது இரவிலே நாம் சூரத்துல் ஃபாத்தியாவுடைய முதல் 3 வசனங்களுடைய விளக்கத்தை பார்த்தோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்-ரஹ்மானிர் ரஹீம் என்ற 3 வசனங்களுடைய விளக்கத்தை பார்த்தோம். இன்று இன்ஷா அல்லாஹ் தஆலா எஞ்சி இருக்கக்கூடிய 4 வசனங்களுடைய விளக்கங்களை பார்க்கலாம். அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுது மாலிகி யௌமித்தீன் என்று சொல்கிறான். இறுதி தீர்ப்பு நாளின் அதிபதி என்று தன்னை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மாலிக் என்றால் அரசன் என்ற ஒரு பொருளும் இருக்கிறது. இந்த உலகத்திலும் அரசர்கள் இருக்கிறார்கள், அதிபதிகள் இருக்கிறார்கள், ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கான அந்த அதிகாரமெல்லாம் ஒரு எல்லைக்குட்பட்டது. ஆனால் மறுமையிலே, இந்த மறுமையிலே மட்டுமல்ல, இப்போயாலாத மாலிக் அவன்தான் இந்த சர்வ வல்லமை இல்லை அதிபதியாக ஆட்சியாளனாக இருக்கிறான், மாலிக்காக இருக்கிறான். நாளை மறுமையிலே மக்களெல்லாம் ஒன்று கூட்டப்படும் பொழுது அல்லாஹ் தஆலா கேட்பானாம், அனல் மலிக் ஐனல் முலூக், நான் தான் அரசன், நான் தான் அதிபதி, உலகத்திலே தங்களெல்லாம் அதிபதிகள் என்று சொல்லிக் கொண்டவர்களாம் எங்கே என்று கேட்பான். ஏனென்றால் அன்றைக்கு அவன் வழங்கக்கூடிய தீர்ப்பு நீதிமிக்கதாக இருக்கும், நியாயமானதாக இருக்கும். அங்கே அவனுடைய தீர்ப்புக்கு யாரும் அப்பீல் பண்ண முடியாது. இந்த உலகத்தில் இப்போ சர்வசாதாரணம் சொல்கிறாங்க, இது வாங்கப்பட்ட நீதியா அது வழங்கப்பட்ட நீதியான்னு சொல்கிறாங்க இல்லையா. வாதத்திறமை இருந்தால் அவன் என்ன செஞ்சிருவான், எவ்வளோ பெரிய தவறை செய்தாலும் அவன் என்ன செய்து விடலாம், அவன் இந்த குற்றத்திலிருந்து தண்டனை இந்த உலகத்தில் தப்பிவிடலாம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதிலாக இருக்கிறான், நியாயமானாக இருக்கிறான். ஒமையா அமன் மித்காலத்தில் ஹைரையரா, ஒமையா அமன் மித்காலத்தில் ஷரையரா. அவர்கள் அனுபவவேனும் நன்மை செய்திருந்தாலும் அதற்கான கூலி வழங்கப்படும், அனுபவவேனும் தீமை செய்திருந்தாலும் அதற்கான விளைவுகள் அங்கு கண்டுகொள்வார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அங்கே யாரும் யாருக்கு ரெக்கமெண்டேஷன் செய்ய முடியாது, அங்கே வக்கீல்லாம் வச்சு வாதாட முடியாது, அப்பீல்லாம் பண்ண முடியாது இல்லையா. அங்கே அவருடைய செயல்கள் தான் சாட்சியாக இருக்கும். ஆக அன்றைக்கு எல்லோருமே சமமாக இருப்பார்கள். இந்த உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கலாம், பில்லியனர், உலகத்தின் டாப் 10 பணக்காரர்களாக இருக்கலாம், ஆட்சியாளர்களாக இருக்கலாம், அதிபதிகளாக இருக்கலாம், அதிகாரிகளாக இருக்கலாம், அல்லது சாதாரண பரம ஏழையாக இருக்கலாம். எல்லோருக்கும் அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வல்லோடு இறைவன் நியாயமாக நீதியோடு அங்கே தீர்ப்பு வழங்குவான். அதுதான் அல்லாஹ் தஆலா சொன்னான், மாலிகி யௌமித்தீன், அவன் அந்த தீர்ப்பானுடைய அதிபதியாக இருக்கிறான். அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுது இதே சூரத்து நிசா, சூரத்து நாஸுடைய கடைசியில் அத்தியாயத்தை சொல்லும்போது தன்னை மலிக்கின் நாசுக்கிறான். அவன் தான் மக்களின் அரசன் என்று சொல்கிறான், மக்களுக்கான அதிபதி என்று சொல்கிறான். இலாஹின்னாஸ், மக்களின் அந்த நீதிபதி, மக்களுடைய இறைவன் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறான். ஆக இந்த மறுமையை பற்றிய, அதாவது இறைவனுடைய வல்லமை என்றால் இந்த உலகத்தில் மட்டுமல்ல, அவன் அகிலங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறான், எல்லா புகழுக்கும் உரியவனாக இருக்கிறான், அவன் தான் கருணையாளனாக இருக்கிறான், நிலை இல்லாத இணை இல்லாத அன்புடையவனாக இருக்கிறான். அதே சமயத்திலே அவன் தீர்ப்பானுடைய அதிபதியாக இருக்கிறான். இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளவு யார் வாய்மையாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை கணக்கிட்டு அவர்களுக்கு உயர்ந்த நற்கூலிகள் அவர்களுக்கு அவன் தயாராகிறான்.
அதே சமயத்திலே உலகத்தில் யார் அராஜகங்கள் செய்திருக்கிறார்களோ, அக்கிரமங்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ, தீயவற்றிலே உணர்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருக்கான தக்க தண்டனையும் அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இந்த உலகத்தில் பார்க்குறோம், என்ன யார் தப்பு செஞ்சாங்கன்னா சந்தோஷமாக இருக்கிறாங்க, அதிகாரத்தில் இருக்கிறாங்க, உள்ள புழுகுது இல்லையா? ஒரு கொலை செஞ்சால் அவனுக்கு ஆயுள் தண்டனை கிடையாது, மரண தண்டனை கிடையாது. ஆனால் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு குவித்தவர்களெல்லாம் அதிகாரத்தின் உச்சாணி கொம்பிலே இருக்கிறார்கள் இல்லையா? மக்கள் மனத்தில் உள்ளத்தில் புழுங்குறாங்க, வேற ஒன்றும் செய்ய முடியல. இவனுக்குலாம் ஒன்றும் கிடைக்காதா, கடவுள் பார்த்து சும்மா இருக்கிறார், இந்த உலகத்திலே இதை கொடுக்கணுமே என்பதாக மனிதனோட மனம் இயங்குகிறது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த உலகம் என்பது நிரந்தரம் அல்ல, மாறாக இந்த மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது அல்லவா, இந்த மக்கள் எல்லோரும் மீண்டும் எடுப்படக்கூடிய அந்த நாள் இருக்கிறது அல்லவா, அதுதான் நிரந்தரமானது, முடிவில்லாதது. அன்று அவன் சரியான கூலியை வழங்குவான், சரியான நீதியை வழங்குவான் என்ற எண்ணம் என்ன இருக்கணும்? இந்த அத்தியாயத்தை, இந்த ஆயத்தை ஓதும் போது நமக்கு இருக்க வேண்டும் கண்ணியத்துக்குள்ள. ஆனால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், ஹாசிபு கபிலான் துஹாசபு, அல்லாஹ் தஆலா உங்களை விசாரணை செய்வதற்கு முன்னால், உங்களுக்கு கணக்கு கேட்பதற்கு முன்னால் உங்களுக்கு நீங்களே என்ன செய்யுங்க, கணக்கு கேட்டுக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா இங்கே அல்லாஹ் தஆலாவுடைய தூதருடைய நண்பர் அருமை தோழர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அந்த அறிவிக்கூடிய ஹதீஸ் இருக்கிறது கண்ணியத்துக்குரிய. அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உனக்கே நாங்கள் அடிபணிகின்றோம், இபாதத் செய்கிறோம், மேலும் உன்னிடமே நாங்கள் உதவி கிடைக்கிறோம். அல்லாஹ் இதை கேட்டவன என்ன சொல்லுவான், இது அடியானுக்கும் எனக்கும் உரியது, அடியான் கேட்டதெல்லாம் கிடைக்குதான். ஒருவன் நான் அபுதாக இருக்கிறேன், அபுதுனா என்னது, அடிமைன்னு அர்த்தம். அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹீம் சொல்லுவாங்க இல்லையா, நான் அல்லாஹுடைய அடிமை, அல்லாஹ் ரஹ்மானுடைய அடிமை, ரஹீமுடைய அடிமை, நான் ஒரு அடிமை, என்னுடைய அதிபதி யார் என்றால் அல்லாஹ் தான். சரிவா, என் வாழ்க்கை முழுவதும் உனக்கு நான் என்ன செய்கிறேன், இபாதத் செய்கிறேன், உனக்கு அடிபணிந்து வாழ்வதற்கு தயாராக இருக்கிறேன். இது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு ரக்காயத்திலையும் இது ஒரு உறுதிமொழி, வாக்குறுதி கொடுக்குறோம். யார்கிட்ட வாக்குறுதி கொடுக்குறோம்? அல்லாஹ்விடத்திலே வாக்குறுதி கொடுக்குறோம். நம்மை படைத்து பரிபாலித்து ரட்சித்து வரக்கூடிய அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே நாம் வாக்குறுதி அளிக்கின்றோம். இது நம்முடைய உள்ளத்தில் வருதா உலகம் பொழுது? ஆனால் அந்த வாக்குறுதியை சர்வசாதாரணம் மீறிக்கிட்டு இருக்கோம். வாக்குறுதியை சர்வசாதாரணம், இய்யாக நஅபுது, உனக்கு மட்டும்தான் அடிபணியும். ஆனால் என்ன செய்யணும், யாருக்கு அடிபணிக்கிறோம்? சில நேரம் நம்ம நப்சுக்கு அடிபட்டு வைக்கிறோம். அரைத்த மணித்தகதை இலாக ஹவா அல்லா தன்னுடைய மன இச்சையை கடவுளாக்கி கொண்டவனே பார்த்தீரா? யாராவது நப்சு கோயில் கட்டியிருக்காங்களா? உடனே என்ன அர்த்தம்? நப்சு சொல்லும், காலை சுபுக்கு எந்திரி பஜர்லாம் நந்தலாம் ரமணான்லாம் பள்ளிவாசல் நிறைஞ்சிருக்குது. மற்ற நாளை பார்த்தீங்கன்னா 2 சப்பு கூட நிற்காது பள்ளிவாசல்ல. வாங்க சித்தம் கேட்கும், அலாரம்னா வச்சுருப்போம். ஆனால் என்னது, நப்சு சொல்லும் என்ன தூங்கிடாங்கணும். அப்போ யார் கடிபடி அந்த இடத்துல? இறை கட்டளை விட்டு விட்டு நம்முடைய நப்சு கடிபடும். அல்லாஹ் தஆலா அவனை தடை செய்திருக்கிறான், அல்லாஹ் தஆலா அவனை வெறுக்கின்றான், அல்லாஹ் தஆலா ஒன்றை விரும்பாமல் இருக்கிறான். ஆனால் உன்னுடைய மன இச்சை அதை செய்யுமாறு தூண்டுகிறது. அப்போ என்ன செய்கிறீங்க, அந்த நேரத்தில் இறைவனுக்கு கீழ்ப்படிவதை விட்டு விட்டு யாருக்கு கீழ்ப்படுகிறீங்க? உன்னுடைய மனசு நப்சு கீழ்ப்படுகிறது. இபாதத் என்பது, அடிபணிதல் என்பது யாருக்கு இருக்கணும்? அல்லாஹுக்கு மட்டுமே இருக்க வேண்டும். அதை நாம் வாக்குறுதி அளிக்கிறோம். இய்யாக நஅபுது, இறைவா நாங்கள் உனக்கு முற்றிலுமாக கீழ்ப்படுகிறோம். இன்றைக்கி இபாதத் என்ற வார்த்தை இந்த முஸ்லீம் சமுதாயத்தில் மிக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. இபாதத்துனா தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, தஸ்பீஹ், திக்ரு, துவா, அவ்வளோதான் இல்லையா? இஸ்திக்பார், மிஞ்சி போனால் தௌபா, இதோடு செஞ்சுட்டா அதனால தான் ஹஜ்ஜை முடிச்சுட்டா நான் எல்லா கடமையும் முடிச்சுட்டேன் பாய் என்று ஒரு மனநிறைவு ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் காலை எழுந்தது முதல் இரவு படுக்கைக்கு செல்லும் வரை ஒரு மனிதனுக்கு சுயமாக அவன் சிந்திக்கக்கூடிய காலகட்டம் முதல் அவன் மரணப்படுக்கை வரையிலும் அவன் முழுக்க இறைவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறானா என்பதை சோதிப்பு தான் அவனுக்கு வாழ்க்கை. அதனால் அல்லாஹ் தஆலா சொன்னான், அல்லதீ ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, அவன் தான் உங்களுக்கு மௌத்தையும் மரணத்தையும் வாழ்க்கையும் ஏற்படுத்தினான், உங்களில் யார் மிகச்சிறந்த செயல்கள் புரிகிறார்கள் என்பதை சோதிப்பதற்காக. முழு வாழ்க்கை என்ன செய்யணும்? இறைவனுக்கு அடிபணிந்து வாழ்பவர்களாக இருக்க வேண்டும். அப்து என்பதற்கு பூஜை, வழிபாடு, வணக்கம் என்ற பொருளும் இருக்கிறது. கீழ்ப்படிதல், ஆணைகளுக்கு அடங்கி நடத்தல் என்ற பொருளும் இருக்கிறது. அடிபணிந்து நடத்தல், அடிமைப்பட்டு வாழ்தல், அது என்னை நான் முழுக்க சரண்டர் செஞ்சிடணும். அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் அஹப்ப லில்லாஹி வ அபகத லில்லாஹி வ அஅதா லில்லாஹி வ மனஅ லில்லாஹி ஃபகத் இஸ்தக்மல ஈமான். அல்லாஹ்வுக்காக அவனை விரும்ப வேண்டும்,
அல்லாஹ்வுக்காக அவனை வெறுக்கணும், அல்லாஹ்வுக்காக அவனை கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக கொடுக்காமல் இருக்க முடியாது. அப்படி செய்கிறாங்களோ அவர்கள் தான் தன்னுடைய இறை நம்பிக்கையை முழுமைப்படுத்தி கொண்டவர்களாக வரும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், இன்ன சலாத்தி குல், நீங்கள் கூறுங்கள், இன்ன சலாத்தி வ நுசுக்கி வ மஹியாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், சின்னமாக என்னுடைய தொழுகை, என்னுடைய தியாகங்கள், என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் அனைத்து மகிழங்களின் அதிபதியான அல்லாஹ்வுக்குரியது. என்னுடைய சொல்லும் செயலும் சிந்தனையும் என்னுடைய நடை உடை பாவனை எல்லாம் யாருக்காக இருக்கணும்? இறைவனுக்காக இருக்க வேண்டும். அதுதான் இபாதத். அவன் தான் ஆபித், அவன் தான் வணக்கசாலி, அவன் தான் இறைவனுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவன். அது மட்டுமல்ல, இய்யாக்க நஸ்தஈன், இறைவா நாங்கள் உன்னிடத்திலே மட்டுமே நாங்கள் உதவி தேடுகிறோம். அப்போனா மற்றவனையெல்லாம் என்கிட்ட ஹெல்ப் கேட்கக்கூடாதா? எனக்கு நோய் வருது, டாக்டர் போகக்கூடாதா? எனக்கு ஏதாவது தூக்க முடியாது கேட்கக்கூடாது. இது பொருள் இல்லை. எந்த அளவுக்குன்னா இறைவனுக்கும் அந்த அடியானுக்குமான தொடர்பு எந்த அளவுக்கு இருக்குன்னா, எதையுமே அல்லாஹ்விடத்திலே முறையிட வேண்டும். என்னை பற்றி முழுமையான ஞானம் என்னை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாகி அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. என் தாய் தந்தையருக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது, ஏன் நமக்கே நம்ம பற்றி தெரியாது. யாருக்கு தெரியும்? நம்மை படைத்த அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லாஹ்வே முழுமையாக சார்ந்திருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் ஒரு செருப்பு வார் அறுந்து போனால் கூட அல்லாஹ்விடத்திலே முறையிடுங்கள். அப்படி அர்த்தம், செருப்பு வார் வந்து அல்லாஹ்வே வந்து ஒரு மலைக்கு இறக்கி தச்சு கொடுப்பான்னு அர்த்தம். அப்படி இல்லை. எதையுமே நீங்கள் ஆட்டத்தில் கேட்கணுமா? அல்லாஹ்வுடைய உதவியை கேட்கணும். ஒரு முறை கடன் தொல்லையை பற்றி அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரசூலுல்லாஹ் வந்து சொல்லும்போது ஒரு அழகான துவா கற்றுக் கொடுத்தாங்க. இந்த துவாவை நீ ஓதிவான்னு சொன்னாங்க. அல்லாஹ் மக்ஃபினி பி ஹலாலிக்க ஹராமிக்க அகடினி பி ஃபத்லிக்க அம்மன் சிவாக்க, இறைவா நீ எனக்கு எதைவற்றையெல்லாம் ஹலாலாக்கி இருக்கிறாயோ, ஆகுமாக்கி இருக்கிறாயோ, அதை கொண்டு என்னை போதுமாக்கிக் கொள்வாயாக. நீ எதையெல்லாம் தடுத்திருக்கிறாயோ அதை விட்டு நான் விலகி வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. உன்னை தவிர வேறு யாரிடத்திலும் நீ தேவையில்லவனாக ஆக்கிவிடாது. அகடினி பி ஃபத்லிக்க அம்மன் சிவாக்க, அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்திலும் நாம் தேவையில்லவனாக ஆகிவிடக்கூடாது. என்னோட தேவை யார்கிட்ட போய் விடணும்? அல்லாஹ்ட்ட போயிடும். எனக்கு நோய் வந்துச்சுன்னா அல்லாஹ்ட்ட துவா செய்யணும், அப்புறம் டாக்டர்கிட்டே போகணும். எனக்கு பசி எடுக்குதா அல்லாஹ்ட்ட துவா செய்யணும், அப்புறம் சாப்பிடவும் செய்யணும். யாரெல்லாம் அல்லான்னு கையை தூக்கிட்டு இருந்தால் கொடுக்குற தெய்வம் கூரையை பொத்துட்டு கொடுக்காது இல்லையா? சொல்லுவாங்க, கொடுக்குற தெய்வம் கூரையை பொத்துட்டு கொடுக்கும். ஆனால் அதுக்கான முயற்சி இருக்கணும். அல்லாஹ்விட்ட நான் தவக்கலோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லும்போது ஒரு சஹாபி வந்தார், யாரை சொல்லா ஒட்டகத்தை அல்லாவோட விட்டுட்டு பார்த்துட்டு என்ன பார்த்து செஞ்ச? ஒட்டகத்தை அவுது விட்டு அல்லா பார்த்துக்குவான். ஒட்டகத்தை கட்டி போய் அல்லாட்ட உதவி செய்யலாம். ஆக இறைவனிடத்தில் உதவி தேடுவது என்பது, இறைவனிடத்தில் முறையிடுவது, நம்முடைய எல்லா விஷயங்களையும் என்ன செய்து இறைவனிடத்திலே கொட்டுவது, அவனிடத்திலே அவனுடைய வழிகாட்டுதலை பெறுவது, அவனுடைய உதவியை எதிர்பார்ப்பது. அப்படி செஞ்சோம்னா அல்லாஹ் நாம் நினைத்து பார்த்துடாத போது தான் சிவம் உதவிச்சோம். என்னதுன்னா சலாத்துல் இஸ்திகாரான்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் டயலமாக இருக்குது, உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கா, நீங்கள் அல்லாட்ட என்ன செய்யுங்க? ஆலோசனை செய்யுங்க. எப்படி அல்லாட்ட ஆலோசனை செய்கிறது? ரசூலுல்லாஹ் அதுக்கும் சொல்லிக் கொடுங்க. 2 ரக்காத் தொழுங்க இல்லையா, தொழுது துவா ஓதுங்க. சிறு ஒரு அழகான ஒரு பிரார்த்தனையும். அதில் ஒரு சுருக்கமான விஷயம்னா, இறைவா இந்த விஷயத்தில் எனக்கு முடிவெடுப்பு இருக்கிற ஒரு குழப்பமாக இருக்குது, இது நன்மையாக இருக்கும் பட்சத்தில் என்ன செய்ய, அதை எனக்கு தடுத்து விடு, என்னை கொடுத்து விடு. இது தீமையாக இருக்கும் பட்சத்தில் இதை விட்டு என்னை தடுத்து விடு. ஆக உங்களுடைய ஆலோசனைகளை கூட யார்கிட்ட கேட்கணுமா? அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு அடியானுக்கும் அந்த இறைவனுக்கு மத்தியில் இருக்கிற தொடர்பு இருக்கணும் என்பது. அதனால தான் அல்லாஹ் தஆலா சொன்னான், இந்த ஆயத்தை ஓதும்போது அல்லாஹ் பதில் சொன்னான், இது என் அடியானுக்கும் எனக்கும் இடையே உள்ளது, அவர் கேட்டதெல்லாம் நான் கொடுப்பேங்கிறான். அடுத்த வசனத்தை அல்லாஹ் தஆலா சொன்னான், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். ஒரு பிரார்த்தனையை கற்றுத்தரான். முதல் சூறாவிலேயே, முதல் அத்தியாயத்திலேயே ஒரு துவாவை கற்றுக் கொடுக்குறான். இறைவான் எங்களுக்கு நேரான வழியை காண்பித்தருள்வாயாக. ஹிதாயத் எல்லாரும் கிடைக்காது. இந்த உலகத்தில் வந்து 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, எல்லாருக்கும் ஹிதாயத்து கிடைச்சிருமா? அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு தான் செய்யுது ஹிதாயத்து கிடைக்கும். ஆனால் அந்த ஹிதாயத்துக்கு தருவதற்கான நேர்வழி கிடைப்பதற்கான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கிறான். மனிதனுடைய உள்ளுணர்வு வச்சுருக்கிறான். எது சரி தப்புன்ற உள்ளுணர்வை அல்லாஹ் எல்லாருடைய உள்ளத்திலையும் வச்சுருக்கிறான். அதனால சிறு குழந்தைகள் கூட சிலையை பார்த்தா பிள்ளை யாரோ தாய் தான் சொல்லி கொடுத்தா தான் கடவுள்னு சொல்லும், இல்லைன்னா சிலையை தான் வைக்கும் இல்லையா? நிறைய இதுக்கான உதாரணங்களாக பார்த்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஆக நாம் எதிரை கற்பித்து கொடுக்கிறோமோ அதுதான் என்ன செய்யுது, அதை கற்றுக்கொண்டு குழந்தைகள் வந்து ஒன்றை சாதாரண ஒன்றாகவோ அல்லது கடவுள் தன்மைகளோதாக பார்க்கிறது. ஆனால் உள்ளத்தில் என்ன வச்சுருக்கான் அல்லாஹ் தஆலா, எது சரி எது தவறுன்ற உள்ளுணர்வு அல்லாஹ் தஆலா சொல்லுது. அதனால தான் அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது இறைவனே கடவுளேன்னு கூப்பிட்றாங்க. பல தெய்வ வழிபாடு உடையவர்கள் கூட என்ன செய்கிறாங்க, கடவுளேன்னு சொல்லுவாங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாத கூட
இது யாராவது இது சக்தி இல்லையா, உன்னை தடுக்கிறதுக்கு எந்த சக்தி இல்லையா என்று புலம்பக்கூடிய ஒரு சூழலாம் பார்க்குறோம். நேரான வழிக்கு நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு ஒரு உவமையை கூறியிருக்கிறார். அதுக்கு ஒரு சாலை போன்றது, 2 புறமும் சுவர்கள் இருக்குது, நல்ல உயர்ந்தமான ஒரு நேரான ஒரு பாதை இருக்குது. அந்த பாதையில் 2 ஓரமும் நல்ல பெரிய காம்பவுண்ட் வால்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், காம்பவுண்ட் வால்ஸ் இருக்கும் சுவருக்கு. அப்போ அங்கங்கே அந்த சுவரில் அங்கங்கே சில வாசல் இருக்குது, அங்கே அழகான திரைச்சீலைகள் இருக்கிறது. அங்கேருந்து என்ன செய்கிறாங்கன்னா அங்கங்கே இருந்துக்கிட்டு அந்த வாசலில் சரி சொல்கிறாங்க, மக்களே நீங்கள் நேராக போயிருங்க, இங்கே வந்துடாதீங்க, அதுதான் நேரான வழி, வளைந்து இப்படி மாதிரி அட்ராக்ஷனாக இருக்கக்கூடிய அந்த வாசலில் கூட நீங்கள் நுழைஞ்சிடாதீங்க, அந்த திரையை இறக்கி பார்த்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இருபுறலும் வாசல் அப்புறம் சொல்லுவாங்க, அப்படி வாசலுக்குள்ள நுழைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கேடு தான். அப்போ சொல்லிட்டு நேரான சாலை தான் இஸ்லாம், சுவர்கள் தான் அல்லாஹ்வுடைய சட்ட வரையறைகள், அல்லாஹ்வுடைய ஹுதூதுகள். அல்லாஹ் எது ஹலால் ஆக்கியிருக்கான், ஹராம் ஆக்கியிருக்கான், எது அனுமதித்திருக்கிறான், எது தடை செய்திருக்கிறான், அதெல்லாம் சட்ட வரையறைகள். அது என்னது? சுவர்கள். திறந்த வாசல்கள் இருக்குதா, அதெல்லாம் தடை செய்யப்பட்டவை, அதெல்லாம் தடை செய்யப்பட்டவை. அழைப்பாளி தான் இறை வேதம். இறை வேதம் என்ன செய்யுது? இந்த குரான், இறுதி வேதமாகிய குரான் உங்களை எது சரியான வழி, எது தவறான வழி என்பதை மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. எச்சரிக்கை விடுப்பதுதான் ஒரு மனசாட்சி இல்லையா? என்ன எச்சரிக்கை? மனசு, அதாவது குற்றமுள்ள நினைச்சு தான் குறுகுறுக்கும் சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக தப்பு செய்யும்போது முதல்ல பொய் சொல்லணும்னு பாருங்களேன், எப்படி இருக்கும்? அப்படியே வேர்த்து போயிடும், எங்கே கண்டுபிடிச்சிடுவாங்களோ. நான் பொய்யே சொல்லி பழகிட்டானா எல்லாம் இதயத்தில் முத்திரை குத்திட்டான்னு அர்த்தம் இல்லையா? ஆக தவறுகளை செய்யும் பொழுது உங்கள் மனசு என்ன செய்யுது? எடுத்துரைக்கிறது. நஃப்ஸு லவ்வாமாவா என்ன செய்யுது? எடுத்துரைக்கக்கூடிய மனதாக இருக்கிறது. ஆக இதை நபிகள் சொல்கிறாங்க. இது குர்ஆன் மிக தெளிவாக வழிகாடுது. இது சிராத்துல் முஸ்தகீம், எது நேரான வழி, எப்படிப்பட்ட வழி? சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், தெளிவா நீ எவளுக்கு அருள் புரிந்தாயோ அது அவளுடைய வழி. கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின், உன்னுடைய கோபத்துக்கு ஆளாகாத மற்றும் நெறிதவறி போகாதவனை வழி. எவ்வளோ அற்புதமான ஒரு பிரார்த்தனை பாருங்க, ஒரு காம்ப்ரஹென்சிவ் துவா. எப்படி இந்த சொல்லப்போனால் ஒரு விதத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு முன்னுரை எப்படியோ, அதே போல ஒரு துவாவை எப்படி கேட்கணும், அதுக்கான ஒரு வழிமுறை கூட. முதல்ல இறைவனை புகழ வேண்டும், நம்ம ஒரு வாக்குறுதி கொடுக்கணும் இல்லையா? அப்புறம் அல்லாஹ்ட்ட கேட்கணும். பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டால் கூட இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன்னு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும். ஒரு தவறு செஞ்சுட்டு இனிமேல் அந்த தவறு செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி, ஒரு உறுதி எடுக்கணும். ஆக நீங்கள் எந்த வழி, இந்த அருள் புரிந்த வழி நபிமார்கள், சித்திகீன்கள், சுகதாக்கள் அவர்கள் காட்டிய அந்த வழியில் என்னது அல்லாஹ் தஆலா காமிக்கிறான். இதுக்கான விடயத்தான் சூரத்துல் பக்ரா நீங்கள் பார்க்கலாம். திருக்குர்ஆன் முழுவதும் இருக்குது. அதே மாதிரி யார் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானார்கள்? யார் கோபத்துக்கு ஆளானாங்க? இதற்கு முன்னால் வேதம் விளக்கப்பட்ட மக்கள். வேதம் விளக்கப்பட்ட மக்கள் சிலர் என்ன செஞ்சாங்க? பனி இஸ்ராயீலை நீங்கள் எடுத்துங்களேன், அவளுக்கு எத்தனையோ அத்தாட்சிகள் அல்லாஹ்ல இருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க? மீறிக்கிட்டே இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த 9 அத்தாட்சிகளை பார்க்கணும் இல்லையா? கடலில் பிறந்து வழிவிட்டான், இரத்த மழை வந்துச்சு, தவளைகள் பெருக்கெடுத்து ஓடுன, மண்ணு சொல்லுவான் 40 வருஷம் ஒரு வருஷம் இல்லை, வானத்திலிருந்து என்ன செஞ்சான்? உணவை இறக்கணும். இவ்வளவு அற்கொடைகளை அவர்களுக்கு சுவைத்த பிறகும் கூட அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்கள். அதனால் என்னாச்சு? அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு அவங்க மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு நேர்வழி காட்டப்படும்போது, அது மட்டும் இல்லை, நபிமார்களை கொலை செய்தார்கள், கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். இன்றைக்கு வரைக்கும் அந்த சமூகம் அப்படி தான் போயிட்டுருக்கு. இன்னொரு யார் அல்லாஹ் நெறிதவறி போனவங்க யாருன்னா, அல்லாஹ்வுடைய நபியை அல்லாஹ்வுடைய மகன் ஆக்கிட்டாங்க இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அல்லாஹ்வுடைய மகன் சொன்னாங்க, உஸைரை அல்லாஹ்வுடைய மகன் சொன்னாங்க, உஸைர் பின் சொன்னாங்க. இவர்கள் நெறிதவறி போனவர்கள். ஆக நீங்கள் அப்படிப்பட்ட வழியை விட்டு எங்களை காப்பாற்று, நீ எப்படிப்பட்ட வழி, இதையும் கூட அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான். நீ எப்படி அல்லாஹ்ட கேட்கணும், ஹிதாயத்தை நீ எப்படி கேட்கணும், நேர் வழியை நீங்கள் எப்படி கேட்க வேண்டும். ஆக இப்படி கேட்ட பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இறைஞ்சிதலுக்கு, இந்த வேண்டுதலுக்கு பதிலாகவே இந்த குர்ஆன் முழுவதையும் இறக்கி இருக்கிறான் என்பதை சொல்லுங்கள். அடியான் தன் இறைவனத்தில் தனக்கு வழிகாட்டப்படி இறைஞ்சுகிறான், அதற்கு பதிலாக இந்த இறைவன் இந்த குர்ஆனை தன்னுடைய அடியானுக்கு முழு வழிகாட்டுதலாக இறக்குகிறான். சூரத்து பக்ராவுடைய ஆரம்ப வசனம் நீ படித்து பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் யார், இறையச்சமுடையவர் யார், நம்பிக்கையாளர் யார், அது வழிகட்டவர் யார், அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானவன் யார், இதெல்லாம் வரிசையாக வரும். அதுக்கு பிறகு தான் அல்லாஹ் தான் மற்ற அதை அழைப்பு கொடுப்பான்.
ஆக இந்த குர்ஆனுக்கு ஒரு முன்னுரையாக நம்ம ஏற்கனவே சொன்னதைப் போல இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கிறது. நாம் இதுவரைக்கும் அந்த ஃபாத்திஹாவுடைய பொருளை மனனம் செய்யலாம், இன்ஷால்லா மனனம் செஞ்சுக்கலாம். அது ஓதும் போதெல்லாம் அந்த மனனம் செய்யணும். அதை நாம் அந்த பொருளோடு நாம் மீட்டி பார்க்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் தஆலா இந்த இதற்கு எப்படி இந்த வேண்டுதலுக்கு அல்லாஹ் தஆலா அந்த ஒவ்வொரு தொழுகையின் போது இது அல்லாஹ்வுக்கும் நமக்குமான அந்த உரையாடல். அதே சமயத்திலே நாம் ஹிதாயத்தை கேட்டோம் என்றால் அந்த ஹிதாயத் இந்த குர்ஆனிலே இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வேதத்தை தன்னுடைய கியாமத் நாள் வரையிலும் தானே பாதுகாப்பதாக உறுதியெடுத்துக்கொண்டார். நீங்கள் இந்த குர்ஆனை நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள் என்றால் ஒரு தந்தை தன் மகனை எப்படி கையை பிடித்து அழைத்து செல்வாரோ சரியாக பாதை கிடைச்சோ அதே போல இந்த குர்ஆனுடைய அடியானை என்ன செய்யும்? இன்ஷா அல்லாஹ் வெற்றியின் பக்கம் அழைத்து செல்லும், கண்ணியத்தின் பக்கம் அழைத்து செல்லும், தவறான விஷயங்களை பற்றி நம்மை காப்பாற்றும். ஆனால் இறைவனுடைய திருப்தியை பெறக்கூடிய வழியை இந்த குர்ஆன் நமக்கு காமிக்கும். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த அடிப்படையிலே இந்த குர்ஆனை அணுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்துடுவானாக. இந்த குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த நோக்கத்திற்காக இறைக்கல் இருக்கிறானோ அந்த நோக்கத்தை முழுமையாக அடைந்து கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக இந்த குர்ஆனின் அடிப்படையிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்திய சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்துடுவானாக. ரப்பனா தக்கபில் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.